அன்றைக்கு ஐயா இருந்த காலகட்டத்தில் மொழி திணிப்புக்கு ஐயா தலைமை தாங்கி தமிழ் மொழி போரை வழி நடத்தினார். இப்போதும் ஒரு மொழிப்போர் வரவிருக்கிறது. மும்மொழியை எப்படியாவது இந்த மண்ணில் திணித்து விடலாம் என்று தமிழ்நாட்டில் தமிழர்கள் வீதியில் இறங்கி போராடுவதற்கு தமிழ் மான உணர்ச்சியை நம் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டும். இவர்களை போன்றவர்களால் தான் தமிழ் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஏன்னால் உயிரோடு இருப்பது என்பது வேறு, உயிர்ப்போடு இருப்பது என்பது வேறு. தமிழ் பணியிலும் குமுக பணியிலும் ஈடுபட்டு வரும் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பேராசிரியர் நாகவரசன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். எப்படியேனும் இத்தமிழகத்தை உயர்த்திட வேண்டும், அதற்கு என் உயிர் மூச்சு உள்ளவரை என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காகவும் மொழி, இனம், நாட்டிற்காகவும் இடையராதும் தடையராதும் இயங்கிய ஒரு மாபெரும் மனிதர்தான் ஐயா பாவலர் பெருஞ்சித்தனார் அவர்கள். அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற கிடைத்த வாய்ப்பை எண்ணி என் உள்ளத்திலிருந்து ஊறி வருகிற நன்றி உணர்ச்சியினை நான் காணிக்கையாக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் பள்ளி பருவம் தொட்டு தமிழ் மீது ஒரு தீராத ஆர்வம் கொண்டு தமிழ் மொழியை கற்க ஆரம்பித்த காலகட்டத்தில் பாரதியார் பாடல்கள், பாரதிதாசன் பாடல்கள், பாவலர் பெருஞ்சித்தனார் பாடல்கள் எல்லாம் படித்துதான் தமிழ் மொழி மீது எனக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தமிழ் மொழி குறித்த எந்த நிகழ்விலும் என்னை நான் தொடர்ந்து ஈடுபடுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழர்கள் நலன் குறித்தும் தமிழ் மொழி குறித்தும் ஒரு பற்றுறுதி கொண்ட ஒரு பெரும் படையை உருவாக்குகிற ஒரு பணியினில் தன் வாழ்நாள் முழுவதும் இறுதி காலகட்டம் வரை தொடர்ந்து பணியாற்றிய ஐயா பெருஞ்சித்தனாரின் பின்தொடர்ந்து வழித்தோன்றல்களாக இந்த மண்ணில் ஏராளமானவர் தமிழுக்காக தொடர்ந்து தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்கள். மொழி போராட்டம் குறித்து நான் வரலாற்றின் பக்கங்களில் படித்து அறிந்திருக்கிறேன். தன் தேகத்தில் தானே பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தன் தேகத்திற்கு தானே தீயை பற்ற வைத்து கொண்டு பற்றி எரிகிற தீ ஜுவாலை விட்டு எரிய, கொழுந்து விட்டு எரிய, அலுவல் போனால் போகட்டும், சலுகை போனால் போகட்டும், தலைமுறை கோடி கண்ட என் தமிழ் விட்டு விடுதலை ஆகட்டும், பிறந்தேன் பிள்ளை யாருக்காக, தமிழ்மொழி போருக்காக, உள்ளம் இருப்பதும் உடல் இருப்பதும் தமிழ்மொழிக்காக என்று மூறி முழங்கி முத்துப்படி பற்கள் வெடித்து சிதற, மோகன முடி கருகி சுரல, நிற்க சத்தியற்று நிலத்தில் சரிந்து விழுகிற அந்த நிலையிலும் கூட அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, உன்னை புகழ்ந்திடவே உலகில் பிறப்படுத்தேன் என்று மூறி முழங்கி நிற்க சத்தியற்று நிலத்தில் சரிந்து விழுகிற அந்த நிலையிலும் கூட மொழிக்காக, மொழியை காக்க வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்திற்காக உயிரை தியாகம் செய்திருக்கிற ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழினம் தான். அதற்கு ஒரு தமிழர் படையை, பெரும் படையை தமிழ்நாட்டில் திரட்டுவதற்கு பாவலர் பெருஞ்சித்தனார் தான் இங்கு ஒரு முதன்மை சக்தியாக நின்றிருக்கிறார். தமிழ் குமுகத்தில் பொறுத்தவரை தமிழ் என்கிற உணர்வு, தமிழர் என்கிற உணர்வு, தமிழ்நாடு என்கிற உணர்வு இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறதோ என்று எண்ண தோன்றுகிற அளவிற்கு தமிழ்நாட்டில் பல்வேறு சீர்கேடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அப்பயே ஐயா தமிழ் சினிமாவில் ஏற்பட்ட சீர்கேடுகள் குறித்து, அன்றைக்கு தமிழ் மொழி பிறழ்ந்து எழுதுகிற அந்த பாடல்கள், அந்த பாடல்களை பாடிய பாடகர்கள் குறித்தெல்லாம், அதே மாதிரி நடிகர்கள் குறித்து, அவர்கள் அணிந்திருக்கிற அந்த ஆடை தமிழ் சமூகத்தில் ஒரு கலாச்சார சீரழிவை ஏற்படுத்துகிறது என்பதையெல்லாம் எடுத்து உரைத்திருக்கிறார். தன்னுடைய பல்வேறு பாடல்களில் பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்கள் குறித்தும், தன்னுடைய முன்னோர்கள் குறித்தும், அதே மாதிரி தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் குறித்து, இப்படி பல்வேறு தலைவர்கள் குறித்தெல்லாம் தன்னுடைய கவிதைகளில் தமிழ் சமூகத்திற்கு எடுத்து காட்டியிருக்கிறார். அவரை நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால் பாரதிதாசன் வழித்தோன்றலில்
வந்தவர்கள். ஏன்னா வடக்கினில் தமிழர் வாழ்வை வதைக்கு பின் தெற்கில் வந்தே இடக்கிணை செய்ய நினைத்த எதிரியாய் அந்நாள் தொட்டே அடக்கட இரண்டுரைத்த அரங்காக்கும் தமிழே என்று பாடி பரவிய பாரதாசன் வழியில், ஐயா பாவலர் பெருஞ்சித்தினார் வழியில் தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கு ஒரு ஊறு விளைகிற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு மொழி திணிப்பு, அன்றைக்கு ஐயா இருந்த காலகட்டத்தில் மொழி திணிப்புக்கு ஐயா தலைமை தாங்கி தமிழ் மொழி போரை வழி நடத்தினார். இப்போதும் ஒரு மொழிப்போர் வரவிருக்கிறது. மும்மொழியை எப்படியாவது இந்த மண்ணில் திணித்து விடலாம் என்று எதேச்ச அதிகார போக்கோடு மத்தியில் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறவர்கள் எந்த வழியிலாவது திணித்து விடலாம் என்று முயற்சிக்கிறார்கள். அப்படி முயற்சிக்கிற போது தமிழ்நாட்டில் தமிழர்கள் வீதியில் இறங்கி போராடுவதற்கு தமிழ் மான உணர்ச்சியை நம் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டும். அதற்கு திருக்குறளிலிருந்து நம்முடைய முன்னோர்கள் எழுதியிருக்கிற எல்லா பாடல்களையும் நம் பிள்ளைகளுக்கு படிப்படியாக சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். தமிழ் மொழியினுடைய சிறப்பை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். அதற்கான ஒரு அச்சாணியாக இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். ஏன்னா தமிழ் பேசுகிறேன்னு சொன்னால் அது கொஞ்சம் வயதில் மூத்தவர்கள், ஒரு 40-50 வயதில் இருக்கிறவங்க தான் பேச முடியும் என்கிற நிலை இருக்கிறது. அந்த நிலையில் இருந்து இளையவர்களும் முயற்சித்தால், தமிழை தொடர்ந்து படித்தால், ஆழ்ந்து படித்தால், அதன் பொருள் உணர்ந்து படித்தால் பேசலாம். ஏன்னா நான்லாம் ஒளிபெருக்கின் முன்னாடி எப்போது வந்து பேச முயன்றாலும் வா வந்து எடுத்துக்க என்று தமிழ் வரிசையாக வந்து நின்று உதவுகிறது என்று சொன்னால் தொடர் வாசிப்பு, தொடர் இந்த நிகழ்வுகளில் இது மாதிரி தமிழ் அறிஞர்கள் நடத்தக்கூடிய நிகழ்வுகளில் தொடர்ந்து பயணிக்கிறேன். என்னுடைய வாழ்நாளில் நான் மிகவும் இவர்களெல்லாம் மிக தாமதமாக சந்தித்து விட்டேன்னு என்று எண்ண தோன்றுகிற அளவுக்கு என்னுடைய சமீபகால வாழ்க்கையில் என் மனதை பாதித்திருக்கிற பண்பாளர்களாக பார்த்திங்கன்னா ஐயா கலாராமன் ஐயா, மறைந்த அக்கா வசந்தி தேவி அவர்கள், கவிஞர் சிவகுமார் அவர்கள், இவர்களெல்லாம் தான் என்னை ஐயா பொழிலன் அவர்களோடு இணைத்து வைத்தார்கள். நான் பல நேரங்களில் இவங்களோடு உட்கார்ந்து உரையாடுகிற போதெல்லாம் பொழிலன் ஐயா, ஐயா பூங்குன்றன் ஐயா, இந்த குடும்பம் தமிழுக்காக இந்த குடும்பம் ஆற்றுகிற தொண்டை நாங்கள் நினைத்து பல நேரங்களில் வியப்பால் விழிதிறந்து இவர்களை பார்க்கிறோம். பல நேரங்களில் பேசி கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் வந்து ஒரு குடும்பம் தமிழுக்காக தொடர்ந்து தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்கள். தமிழை வைத்து வயிறை வளர்த்தவர்களுக்கு மத்தியில் தமிழுக்கு உயிர் கொடுத்தவர்கள் இவர்களை போன்றவர்களால் தான் தமிழ் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஏன்னால் உயிரோடு இருப்பது என்பது வேறு, உயிர்ப்போடு இருப்பது என்பது வேறு. உயிரோடு இருப்பது என்பதற்கு பல பேர் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு உதாரணம் இவர்களை போன்று தமிழ் மான உணர்ச்சியோடு உயர்ந்த லட்சியத்திற்காக உழைக்கிற உன்னதமான மனிதர்களோடு பழக கிடைத்த வாய்ப்பை நான் பெரும் வாய்ப்பாக கருதி தொடர்ந்து இவர்கள் செய்கிற தமிழ் பணியில் என்னையும் இணைத்து கொண்டு பணியாற்ற விரும்புகிறேன். இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறி வாய்ப்பை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.